பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றவர் அவர். ஆவியானவர் அசைவாடினால் போதும், எல்லாம் வளமாய் மாறும், செழிப்பாய் மாறும், மதுரமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். முற்றிலும் எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் விலகும். புதிய வழிகள் அதிலே உண்டாகி இருக்கும். புதிய காரியங்கள் துவங்க ஆரம்பிக்கும். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஆயுதங்கள் நமக்கு எதிரானவைகள் வாய்க்காமல் போய்விடும். அதெல்லாம் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலவீனங்களை நீக்குகிற பிரசன்னம் இங்கே இருக்கிறது. விசுவாசத்தை வளர பண்ணுகிற தேவ வார்த்தை இங்கே இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவையாக்கும் ஒரு தள கர்த்தர் இங்கே இருக்கிறார். வழி நடத்துகிற தேவன் இங்கே இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் அவர். அந்த ஆண்டவரை நல்ல விசுவாசத்தோடு துதிங்க. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. தேவனே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது. விசுவாசமா சொல்லுங்க. தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென். நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சுத்தமானானே. ஆமென். வேலைக்கார சுத்தமானானே, சுத்தமாகி என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுத்தமானானே. ஆமென். எல்லா வியாதிகளையும் தீர்ப்பவர் இயேசு. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. இயற்கையையும் கட்டுப்படுத்துகிற தேவன் அவர். பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது
ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. இன்றைக்கும் அவருடைய மகிமை வெளிப்பட காத்திருக்கிறது. ஓ, பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நல்ல சந்தோஷமா நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. ஆமென். சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றவர் எல்லா நோய்களில் இருந்து உங்களை குணமாக்குவான். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவே, நம் தேவனால் கூடாதது. ஆமென். நல்ல விசுவாசித்து பாடுங்க. நம் தேவனால் கூடாதது. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. நம்பிக்கை இல்லாத நிலையிலும் அற்புதம் செய்ய வல்லவர் இயேசு. ஓ, எழுந்திரு என்று சொன்னாரே, எவ்விரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஓஹோ, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால். ஆமென். வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. இன்றைக்கும் அவருடைய பிரசன்னத்தில் வல்லமை இருக்கிறது.
எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினாரே. எப்பத்தா, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென். ஓ, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது, நம் தேவனால் கூடாதது. ஓ, விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஓ glory, hallelujah. செங்கடலை பிளந்து இஸ்ரவேலுக்கு வழியையும் பார்வோனுக்கு அவனுடைய சேனைக்கு அழிவையும் கொடுத்தவர். ஒரு பக்கம் விடுதலை, இன்னொரு பக்கம் அழிவு. சத்துருக்கு அழிவு, தேவ ஜனத்துக்கு விடுதலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயங்கரமான அக்கினி சூளையின் அந்த தணல் இப்போ அது 7 மடங்கு சூடாக்கப்பட்டு விட்டது. தூக்கி கொண்டு போன 3 பேர் சுருண்டு கருகி விழுந்துட்டாங்க. ஆனா உள்ள எரியப்பட்ட 3 பேர் நல்ல விடுதலையோடு உழவுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த 3 பேர் சுருண்டு விழுந்தா பார்த்தீங்களா? எதுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? அவங்க போன இடத்துல அப்படி அக்கினியின் உக்கிரம் இல்லைங்கிறத யாரும் சொல்லக்கூடாதுதான். கிட்டவே நெருங்க முடியாத அளவுக்கு சூடு. தூக்கிட்டு போன 3 பேர் கருகிட்டான். ஆனா உள்ள 3 பேர் ஏசி ரூம்ல ஹாயா ஜாலியா வாக்கிங் பண்ண மாதிரி அங்கங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சத்துருக்களால ஜீரணிக்கவே முடியல, அந்த கண்களால நம்பவே முடியல. இப்படி எல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அவங்களால அதை கிரகிக்கவே முடியல. அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க அவர் என்னெல்லாம் செய்றார் பாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புறவங்களுக்கு தகுந்த பாடங்களை அவர் கற்பித்து கொடுக்கிறார். சிங்கங்களின் அந்த கெபிக்குள்ள தூக்கி போடப்பட்ட தானியலுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆனா 120 பேர் ஃபேமிலியோட உள்ள தூக்கி போடப்படுறாங்க. அவங்க பாடி லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எலும்புகள் எல்லாம் அந்த சிங்கங்கள் நொறுக்கி போட்டாங்க. ஆனா ஒரு ராத்திரி ஃபுல்லா இருந்த தானியலுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட கிடையாது. பல்லெல்லாம் பதியலை, நகமத்தெல்லாம் வச்சு கீறலை, அவன் உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை எப்படி காட்டுறார் பார்த்தீங்களா? தேவ ஜனத்துக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை. அப்போ இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களை, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவார். ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுவார். தேவனை தேடுறவங்களுக்கும் தேவனை தேடாதவங்களுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுவார். ஆண்டவரை நம்புறவங்களுக்கும் அவரை நம்பாதவங்களுக்கும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, என் தலையை அவரால் உயர்த்த முடியும், என் பெயரை அவரால் பிரஸ்தாபப்படுத்த முடியும், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் முன்னேறுவேன். அதனால தான் யோபு சொல்றார் பாருங்க, இந்த புழுதியில நம்பிக்கை இழந்த நிலையில நான் இருந்தாலும் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைப்படாது. அல்லேலூயா. புழுதியில் இருக்கிற குப்பையில் இருக்கிற ஒரு மனிதனை கோபுரத்தில் அவரால் உட்கார வைக்க முடியும். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனை சிங்காசனத்தில் அமர வைக்க அவரால் முடியும். ஆடுகளை மேய்க்கிறவனை அரியணையில் அரசனாக்க ஆண்டவரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நாட்டை கண்டு பயந்து ஓடி வந்தானோ, எந்த பார்வோனுக்கு முன்பாக முகமுகமா பார்ப்பதற்கு தயங்கினானோ, அதே தேசத்துல அதே பார்வோனுக்கு முன்பாக சிம்ம சொப்பனமா மறுபடியும் மோசே கர்த்தரால நிலைநிறுத்த முடிந்திருக்குமானால்
எதெல்லாம் பார்த்து நீங்க பயந்தீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு சவால் இருந்ததோ, அங்கெல்லாம் நீங்க தைரியமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அங்கெல்லாம் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் இறங்கி வருவார். உங்கள் சார்பில் கர்த்தர் இருக்கிறதை அவர் வெளிப்படுத்த உங்களுக்காக அவர் செயல்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரியோட அந்த தடையெல்லாம் உடையுது. இந்த நாளோட அந்த தடையெல்லாம் உடையுது. நாளைக்கு எனக்கு ஒரு விடியல் இருக்கிறது. நாளைக்கு எனக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது. நாளைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாளைக்கு எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அதை நான் நம்பி ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல ஆவியில விடுதலையோட ஆமென் விசுவாசத்தை வெளிப்படுத்தி இந்த பாடலை பாடி நாம் இணைந்து ஆராதிப்போம். தேவன் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது don't fear என்றாரே. நான் தனித்து நின்ற போது I am with you என்றாரே. கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் முடியாது என்ற போது give up என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது try again என்றாரே. நான் முடியாது என்ற போது don't give up என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது try again என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். என் தேவனால் முன்னேறுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் என் தேவனால் முன்னேறுவேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள், சுற்றி உள்ள கண்கள்
பரிகாசமாய் பார்த்த கண்கள், ஏளனமாய் பார்த்த கண்கள், தவறாய் புரிந்து கொண்டு உங்களை பார்த்த கண்கள் பிரமிக்க போகிறது, ஆச்சரியப்பட போகிறது. உங்களை அப்படி கர்த்தர் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. போத்திபாரின் மனைவி குற்றப்படுத்தின ஒரு நபர் தான் யோசேப்பு. ஆமென். அவ சொன்ன வார்த்தையை நம்பி அவனை எந்த விதத்திலும் விசாரிக்காம அவனை சிறைச்சாலையில் அடைப்பதற்கு காரணமாக இருந்தவன் தான் போத்திபார். இப்போ சிங்காசனத்தில் பார்வோனுக்கு அடுத்தாப்புல உட்காந்துருந்தா பார்த்திக்கலாம். இந்த ரெண்டு கண்களை எப்படி பார்த்துருந்துருக்கும் கொஞ்சம் பாருங்க. போத்திபார் மனைவியினுடைய கண் அவனை எப்படி பார்த்துருக்கும்? போத்திபாருடைய கண்கள் எப்படி பார்த்துருக்கும்? என் வீட்டில் நான் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தவன், சரி கொஞ்சம் காரிய சித்தியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பை கொஞ்சம் உயர்த்தி ப்ரமோஷன் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தேன். ஆனால் இவன் எனக்கு துரோகம் பண்ணி என்ன செஞ்சிட்டான், என் மனசை கஷ்டப்படுத்திட்டான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இவன் எப்படி இருக்கான்? எனக்கு மேலே இருக்கான். இனிமேல் இவன் ஆர்டர் போட்டால் தான் நான் செய்ய முடியும். அன்னைக்கு நான் இவனுக்கு ஆர்டர் போட்டேன், நான் சொன்னதெல்லாம் ஓடி ஓடி செஞ்சான். அல்லேலூயா. ஆனால் இப்போ அவன் சொல்கிறதெல்லாம் நான் ஓடி ஓடி என்ன செய்ய வேண்டியது இருக்கு. யோசிச்சுப்பா, நிலைமை எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? இப்படி தான் உங்கள் நிலைமையை, சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். தாவீதை கூப்பிடல வீட்டுக்கு. சாமுவேல் வரும்போது தாவீதை என்ன செய்யல, கூப்பிடல. அப்போ அவங்க அப்பா அந்த 7 பேரை அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாருன்னு. முதல் 7 பேரை மூத்தவனை அபிஷேகம் பண்ண போறாரா, 2வது அபிஷேகம் பண்ண போறாரா, 3வது அபிஷேகம் பண்ண போறாரா, 4வது மகனை, இப்படி 7 பேரை அவர் எப்படி பார்த்துருந்துருப்பாரு? ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துருந்துருப்பார். இந்த 7 பேருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். நம்மில் யாரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட போகிறான்னு தெரியலையே, அப்படி ஒருத்தன் கொஞ்சம் நினைஞ்சிருப்பான். சாமுவேல் கிட்ட வரும்போதெல்லாம் அப்படி எல்லாரும் ஒருத்தன் உறுத்தி என்ன செஞ்சிருப்பான். ஆனால் இவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சில மணி நேரம் வெயிட்டிங் கொடுத்து, அல்லேலூயா, ஒரு சின்ன பிரேக் விட்டு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபனை, ஒரு இளைஞனை, அதே வீட்டை சேர்ந்தவனை உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டினா சாமுவேல் சொல்லுவார், இவனப்பா இன்னொருத்தன் இருக்கானான்னு கேட்பார். நினைச்சா இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு கர்த்தர் சொன்ன சத்தம் கேட்ட உடனே அவ்வளோ பேர் கண்களுக்கு முன்பாக அவன் தலையில் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. பார்த்தீங்களா? இப்போ அவங்க அப்பா கண்ணு எப்படி பார்த்துருந்துருக்கும், அவங்க அண்ணன்மார் கண்ணு எப்படி பார்த்துருந்துருக்கும். இப்படி தான் உங்களெல்லாம் பார்க்க போது நிறைய கண்கள். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எளிதாய் வந்தது அல்ல. சங்கீதக்காரன் பாடும்போது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நீங்க சொல்லுவீங்களா? நான் அவமானப்பட்டது எனக்கு நல்லது, நான் கஷ்டப்பட்டது எனக்கு நல்லது சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட கடினமான காலகட்டங்களெல்லாம் கடந்தவர்கள் தான் இப்படி எல்லா கண்களால் பிரமிப்பாய் பார்க்கப்பட்டார்கள், ஆச்சரியமாய் பார்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. 2 ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சர்வே எடுத்தாங்களாம். ஆமென். 413 பேர்கிட்ட, அவங்க அத்தனை பேரும் பிரபலமானவர்கள், புகழின் உச்சிக்கு வந்தவங்க. அந்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, இவர்கள் புகழின் உச்சிக்கு வருவதற்கு என்ன காரணம், இவங்க லைஃப்பில் அந்த ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா 392 பேர் அவுட் ஆஃப் 413, 413 பேரில் 392 பேர் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு தான் மேலே வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கிறாங்க. அவ்வளோ எளிதாக யாரும் மேலே என்ன செய்யலை, வரலை. அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஜெபத்தை காணும், துதியை காணும், ஸ்தோத்திரத்தை காணும், ஆலயத்துக்கு ஆளை காணும். ஆண்டவர் பிரச்சனத்தில் என்ன செய்யலை, நம்மளால் இருந்து ஆண்டவரேன்னு கூப்பிட முடியலை. அப்படிதானா? ஆனால் பாருங்க, வாழ்க்கையில் நீங்கள் உயரணும், மேன்மை அடையணும், எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா அதற்கு காரணமாக இருக்கிற கர்த்தரை நீங்கள் விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. அல்லேலூயா. தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு வந்தது.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை நான் திரும்பி கொண்டு வருவேன். அல்லேலூயா. நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட நான் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமி, நீ ஏதோ வனாந்தரத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல படுத்திருக்கன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக தருவேன். நம்முடைய ஆண்டவர் எப்படி ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் பகலில் வெயில், இரவுல குளிர், பனி, இதிலெல்லாம் அவன் நனைய வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. கண் விழித்து அவன் தன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதற்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. உத்தரவாதம் பண்ண வேண்டியது இருக்கு. கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், ஒரு கோலும் கையுமா இந்த ஆத்தை நான் கடந்து போனேன், இப்ப 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே அவ்வளோ எளிதாக நினைச்சியாது கிடைக்காது. அவ்வளோ சுலபமாக நமக்கு கிடைக்க. ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் நிலைத்திராது. அதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, காத்திருக்கீங்க, கொஞ்சம் இழுத்துட்டே இருக்கு, கொஞ்சம் போராட்டம் இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் நெருக்கடி இருக்கு. ஆனாலும் விசுவாசத்தை விடாமல் இருங்க, நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் இருங்க. ஏன்னா இவர் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என் கூடவே நீங்க இருக்கிறவர், என் கூடவே நீர் வருகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடாதவர், எனக்காக யாவையும் செய்கிறவர். அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு பரம்புவா என்றீரே, சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு இயேசுவே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில்
செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு ஆமென். என்னை ஏற்பெற்றே இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஏற்பெற்றே என் இயேசையா தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா நான் நம்பி. ஓ மூளை கல் நீரையா ஏற்பெற்றே என் இயேசையா ஏற்பெற்றே. ஓ என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. உங்களுக்காக ஒரு வானத்தின் வாசல் திறந்திருக்கிறது. ஓ நீ நல்லவர், 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 நல்லவர். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படினாலும் அவரால் உயர்த்த முடியும். என எவரையும் மேன்மைப்படுத்துகிற அதிகாரமும் வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. நான் சொன்ன இந்த நபர்கள், அவங்க இருந்த நிலைமைகள், அவங்க வாழ்வில் சந்தித்ததான காரியங்கள், இதெல்லாம் அவர்கள் மறுபடி எழும்ப வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார், அவர்களை கனப்படுத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார். அதை போல ஆராதிக்கிற உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், உயர்த்துவார், உங்க பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் அப்படியே நிறைவேற்றுவார். சந்தேகப்படாம நம்புவோம் சொல்லும், சந்தேகப்படாம நம்புவோம், முறுமுறுக்காம நம்புவோம் ஆண்டவரே, குறை சொல்லாம நம்புவோம் ஆண்டவரே, முழு நிச்சயத்தோடு நான் நம்புவோம் ஆண்டவரே, பொறுமையா காத்திருந்தாலும் நான் நம்புவோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், தாமதமானாலும் காத்திருப்பான். எல்லாமே எதிர்மறையா இருந்தால் நம்புவான். இன்னைக்கு வாய்ப்பே இல்லை, எந்த அடையாளம் இல்லை, அறிகுறி இல்லை, வழியே கிடையாதுனாலும் நான் நம்புவேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க எங்க நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவரே. உங்களை நம்புற ஒருத்தரையும் நீங்க வெட்கப்படுத்தவே மாட்டீங்க, தலை குனிய விடவே மாட்டீங்க, ஒரு நாள் தனிய விடவே மாட்டீங்க, சஞ்சலத்தோடு தவிக்க விடவே மாட்டீங்க. நிச்சய சூழ்நிலையை மாற்றுவீங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்றுவீங்க. அந்த நம்பிக்கையோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், அந்த நம்பிக்கையோடு உங்களை துதிக்கிறோம், அந்த நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே. நீங்க நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குவீங்கப்பா. நாங்க சிறுமைப்படுத்தப்பட்டதெல்லாம் நீங்க கணக்கில் வச்சிருக்கீங்கப்பா. எங்க அலைச்சல்களை அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எங்க கண்ணீர்கள் உடைய துருத்தியில இருக்குதுப்பா. எங்க உள்ளத்தின் வியாகுலங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய காயங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர் பலன் தருவீர் ஆண்டவரே, பதில் தருவீர் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ. உம்மையே நம்புவே, உண்மையா
நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, உம்மையே நம்புவே. உம்மையா ஆராதிப்பே, உம்மையே நம்புவே. உம்மையா ஆராதிப்பே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கு தீபமே, ஜோதி, எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கு தீபமே, ஜோதி, உம்மையே ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.